அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அறித நுட்பியல் உலகம் இலங்கை இணையவழி உரையாடல் எண் 195. காலம் 17/1/2026 சனிக்கிழமை இரவு 7:30 8:30 இலங்கை நேரம். தலைப்பு: இணையத்தின் வினைத்திறன் மிக்க பயன்பாடுகள். உரையாளர் ராஜேஸ்வரன் செல்வகுமார். விரிவுரையாளர் விஞ்ஞானம் தேசிய கல்வியற் கல்லூரி வவுனியா. இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்வது சீனா சரவணபாந்தன், செயலாளர் தமிழர்தயமாகிய நான். இப்பொழுது செல்வகுமார் அவர்கள் தன்னை பற்றி ஒரு சிறு அறிமுகம் செய்து நிகழ்வை ஆரம்பிக்கலாம். இலங்கேஸ்வரன் அவர் சொல்ற போது நீங்கள் சேவனை செய்யும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ராஜேஸ்வரன் செல்வகுமார் ஆகிய நான் வவுனியா தேசிய கல்வியற் கல்லூரியில் கல்வியற்சார் பகுதியில் விரிவுரையாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்றைய தினம் தமிழர்தயத்தின் மூலம் நடைபெறுகின்ற இணையவழி உரையாடல் 195 இணையத்தின் வினைத்திறன் மிக்க பயன்பாடுகள் தொடர்பான ஒரு கலந்துரையாடலில் இன்று நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் தற்போது நாங்கள் இணையத்தின் வினைத்திறன் மிக்க பயன்பாடுகள் தொடர்பான விடயத்துக்கு செல்லலாம் என நினைக்கின்றேன். நாங்கள் இணையத்தின் பயன்பாடுகளை பற்றி பார்க்கும்போது பொதுவாக இணையம் பற்றிய ஒரு அறிமுகத்தின் போது உலகளாவிய ரீதியில் நாளில் ஒரு வலைத்தளங்களை பாவிப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இணைய பாவனை பிரதானமாக உலகமயமாதலுக்கான ஒரு பிரதான ஊடகம் என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை. உலகின் எம்மூலையில் உள்ளோரும் செய்திகளை உடனுக்குடன் பார்வையிட்டு தகவல்களை பெற்றுக்கொள்ளவும், தகவல் பரிமாற்றம் செய்யவும், அறிவுசார் விடயங்களை அறிந்து கொள்ளவும், பகிர்ந்திடவும் இந்த இணைய பாவனை கூடிய பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதோடு புதிய விடயங்களை அறிந்து கொள்வதுடன் நாளாந்தம் எம்மை இச்சைப்படுத்திக் கொள்வதும் உதவுகின்றோம். பயனுள்ள விடயங்களை பார்வையிடுவதன் மூலம் பொழுதை நல்ல முறையில் கழிக்க முடிவதோடு மன அழுத்தங்களிலிருந்தும் வெளிவருவதற்கு உதவக்கூடியதாக இருப்பதோடு பல்வேறான உறவுகளை ஒருங்கிணைத்து அவர்களை தேடி கண்டு அறிந்து நல்லுறவுகளை புதுப்பிக்கவும், தங்களுடைய மங்களமான அமங்கலமான நிகழ்வுகளை சலனப்படங்களினோடு காண முடிவதோ தகவல்களை பரிமாற்றம் செய்து ஆற்றுகைப்படுத்தலுக்கு உதவுகின்றது. இது பொதுவான ஒரு விடயமாக காணப்படுவதோடு இங்கு வாய்ப்புகளும் சவால்களும் சொல்லப்படுகின்றன. அதாவது வாய்ப்புகளாக ஏற்கனவே குறிப்பிட்டது போல உலகளாவிய தொடர்பு, அதே போல தரவு பகிர்வு மற்றும் பகுப்பாய்வு போன்றவற்றோடு மேக கணிமை கிளவுட் கம்ப்யூட்டிங், செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல், தூர வசதி, அதாவது அதே நேரம் வாய்ப்புகள் இருப்பதோடு இந்த சவால்களும் இருப்பதை நாம் மறுக்க முடியாது. அந்த வகையில் சைபர் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் பெரிய ஒரு பிரச்சனையாக இருப்பதோடு தனி உரிமை மீறல்கள், அதாவது தனிமருடைய உரிமையை மீறுவதற்காக, அதாவது அதனை நாங்கள் தவறான முறையில் பயன்படுத்தக்கூடிய தன்மை, தரவு அளவுகளை நாங்கள் முகாமைத்துவம் செய்வதில் உள்ள பிரச்சனைகள், அதே போல இந்த டிஜிட்டலை அணுகுவதில் உள்ள இடைவெளித்தன்மை, தொழில்நுட்பம் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பான பல்வேறான சவால்கள் இருப்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அந்த வகையிலே வெவ்வேறான துறைகளில் இணையம் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதை நாங்கள் இப்போது நோக்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் பார்க்க இருப்பது
நாங்கள் பிரதானமான விடயம் ஒன்றை நோக்க இருக்கின்றோம். கல்வியில் இணையம். கல்வியில் இணையம் எனும் போது, அதாவது கற்றல் முறைகளை மேம்படுத்தல் என்ற ஒரு விடயம் பிரதானமாக காணப்படுகிறது. 2020 ஆண்டு 19ஆம் ஆண்டின் இறுதிக்கால பகுதியில் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்ட கொரோனா தொற்று நோய், அதன் விளைவாக ஏற்பட்ட பல்வேறான தாக்கங்களில் ஒன்று கல்வியில் ஏற்பட்ட மாற்றம். அந்த கல்வியில் ஏற்பட்ட மாற்றங்களின் காரணமாக இந்த நிகழ்நிலை கற்றல் பிரதானமாக முக்கியத்துவம் பெற்றது. அந்த வகையில் இந்த திறந்த அணுகல் கற்றல், நிகழ்நிலை கற்றல், அவற்றின் வளங்களை உலகளாவிய ரீதியிலாக பயன்படுத்தல் போன்ற விடயங்களை நாங்கள் அங்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே போல விளையாட்டுக்கள், சிமுலேஷன்ஸ்கள், அதே போல மெய்நிகர் ஆய்வகங்கள் மூலமும் நாங்கள் அங்க ஈடுபாட்டை மேம்படுத்தும். இது ஒரு பொழுதுபோக்குக்காக கூடுதலாக பயன்படுத்தப்பட்ட விடயமாக காணப்பட்டது. அதை அடுத்து தனிப்பயனாக்கப்பட்ட கல்வி, தனிநபர்கள் இந்த கல்வியின் மூலம் எவ்வாறான பயன்பாடுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களும் அங்கு காணப்பட்டன. அதைவிட அதாவது 2015ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட மேற்கொள்ளப்பட்ட கல்வி சீர்திருத்தத்தில் தரம் 6 தொடக்கம் 9 வரையான மாணவர்களுக்கு கழனி கட்டாய பாடமாக்கப்பட்டது. தரம் 10, 11 தெரிவு பாடமாகவும் உள்ளடக்கப்பட்டது. அதே போல இந்த தரம் 12 தகவல் தொழில்நுட்ப பாடம் ஒரு பாடமாக உள்ளடக்கப்பட்டது. இதன் மூலம் இந்த தகவல் தொழில்நுட்பத்தின் பிரதானமான முக்கியத்துவம் இங்கு வெளிப்படுத்தப்பட்டது. பொது கல்வியிலும் உயர்கல்வியிலும் இணைய பாவனை முக்கிய இடம் பெறுவதை யாரும் மறுக்க முடியாது. அந்த வகையில் இன்று பல்கலைக்கழகங்களில் இணைய வழியினூடான கற்க நெறிகள் பிரபல்யம் அடைந்துள்ளன. குறிப்பாக இணைய வழியினூடாகவே ஒப்படைகள், செயன்முறைகள், பரீட்சைகள் என்பனவும் இடம்பெறுவது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இந்த மாற்றம் எமது நாட்டில் கொரோனாவுக்கு பிற்பாடு, இந்த கொரோனா பெருந்தொற்றுக்கு பிற்பாடுதான் மிகவும் பிரபல்யம் அடைந்தது. வெளிநாடுகளில் இந்த நிகழ்ச்சி மூலமான கற்றல் கற்பித்தல் மிகவும் பிரபலமாக இருக்கின்ற போதிலும் எமது நாட்டில் இந்த 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு இது கூடிய அளவிலான ஒரு பயன்பாட்டை இங்கு வழங்கி வருவதை நாம் காணலாம். தொழில்நுட்ப கல்வியை வழங்கும் நிறுவனங்களும் இணைய வழியினூடான கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள், பரீட்சைகள், செயல்முறைகளுக்கு கூடிய முக்கியத்துவம் அளிப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. எதிர்காலத்தில் 2026ஆம் ஆண்டு இந்த வருடம் புதிய கல்வி சீர்திருத்தத்துக்குரிய அடித்தளம் நாடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தேசிய பரீட்சைகளிலும் கூட நிகழ்நிலையினூடான முறைகள் அறிமுகம் செய்யப்படலாம். ஏனெனில் பல்கலைக்கழகங்களின் இந்த பருவகால பரீட்சைகள், அதே போல GPA முறை என்பன இங்கு அறிமுகம் செய்யப்பட இருக்கின்றன. எனவே எதிர்காலத்தில் நடைபெறுகின்ற பரீட்சைகளில் இதன் தாக்கத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அடுத்த வகை தொழில்துறையில நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், புதுமை மற்றும் செயல்திறனை உருவாக்கும் மூலமாக தானியங்கு மயமாக்கல், அந்த உற்பத்தி செயல்முறைகள்ல இணையத்தின் பயன்பாடு, இது பல்வேறு இடங்கள்ல மேற்கொள்ளப்படுவதோடு இந்த அதாவது இந்த விநியோக முறையில அந்த தொடர் சங்கிலி முறையில காணப்படுகின்ற அந்த முகாமைத்துவம் அங்கு காணப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம். அதே போல நாங்கள் குறிப்பான சில விடயங்களை இங்கு சொல்லலாம். இணைய வழியினூடான கொடுக்கல் வாங்கல் மூலம் நாங்கள் விரும்பிய பொருளை உலகின் எம்மூலையிலிருந்தும் சுலபமாக வாங்கிக் கொள்ள முடியும். ஆனாலும் அங்கு பிரதானமான விடயம் அதாவது சரியான அணுகுமுறை கையாளப்படுவதன் மூலமே இந்த பயனாளர் தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். எனில் பல்வேறான ஏமாற்று வழிமுறைகள் தற்போது நடைமுறையில் இருந்து வருவதை எல்லோரும் காணக்கூடியதாக இருக்கின்றோம். அதே போல நிகழ்நிலையில் நாங்கள் காசு பரிமாற்றம், பணப்பரிமாற்றம் செய்வது, காசோலைகளை வைப்பு செய்வது, வங்கி அட்டைகள் மூலமான சேவைகள் என பெரியதொரு வலையமைப்பு
உலகம் பூராவும் வியாபித்துள்ளதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல பொருட்களை விற்பனை செய்வதற்கான விளம்பரங்கள் அதிகளவில் நிகழ்நிலையினூடாக இடம்பெறுவது நல்லதொரு விளம்பர சேவையை யாவருக்கும் வழங்கிட உதவும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாங்கள் பல்வேறான பொருட்கள், அவற்றின் தரம், அவற்றின் தன்மை, அவை எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது என்ற பற்றிய பல்வேறான விடயங்களை நாங்கள் இணையத்தினோடு சென்று தனிநபர் மூலம் கற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறு பல்வேறான வசதி வாய்ப்புகள் இந்த இணையத்தின் மூலம் திறந்து விடப்படுகின்றது. இது ஏற்கனவே கற்றலில் குறிப்பிட்டது போலதான் இங்கும் பல்வேறான விடயங்களை நாங்கள் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அதே போல தகவல் தொடர்பாடல் முறையை நாங்கள் எடுத்து பார்த்தோமானால் நிரந்தர தொலைபேசிகளை விட தற்போது கை தொலைபேசிகளின் பாவனை அதிகரித்துள்ளதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றோம். நாங்கள் அதுல பார்க்க போனால் இங்க ஊடகம் அந்த விடயம்தான் இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுல நாங்கள் விரைவான செய்தி பரிமாற்றம், திரிபடையாத வினைத்திறனான தன்மை என்பன இவற்றின் சிறப்பு தன்மையாக நாங்கள் குறிப்பிடலாம். அதே நேரம் இந்த மீடியா, ஊடகம் என்று நாங்கள் சொல்லுவோம், செய்தி, அதே போல இதழியல், பத்திரிகை துறை, அதே போல தொலைக்காட்சி போன்றவற்றை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் நிகழ்நிலை ரீதியிலான செல்வாக்கு, அங்கு உலகளாவிய ரீதியில் உலகில் நடைபெறுகின்ற விடயங்களை உடனடியாகவே நாங்கள் இங்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவற்றின் மூலம் தகவல்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அதற்கேற்ற வகையில் எம்மை நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் இந்த அண்மையிலே எங்கள் இலங்கை நாட்டில் ஏற்பட்ட டிட்வாக் புயல் தொடர்பான எதிர்வு கூறல்கள், அதனுடைய தாக்கங்கள் பற்றி ஏற்கனவே பல்வேறான அனுமானங்கள் வெளியிடப்பட்டதை நாம் காணக்கூடியதாக இருந்தது. அதன் பிற்பாடு அதில் ஏற்பட்ட சில மாற்றங்களின் காரணமாக அதன் பிற்பாடு நாங்கள் இப்போது கூடிய அளவிலாக இந்த முன்கூட்டியே வழங்கப்படுகின்ற இந்த நிகழ்நேர செய்தி அறிக்கைகள் போன்றவற்றுக்கு கூடிய அளவிலான முக்கியத்துவம் கொடுப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல தங்களுடைய தகவல்களை யாரும் பகிரக்கூடிய வாய்ப்புகள், அதே போல படங்கள், வீடியோ, ஆடியோ போன்றவற்றை நாங்கள் வழங்கக்கூடிய விடயங்கள் போன்றன நாங்கள் கூடிய அளவில் காணக்கூடிய இருக்கின்றது. நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் தான் இந்த இணைய பாவனையில கூடிய அளவிலான விடயங்களை தற்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது இணையங்கள்ல கூடிய அளவிலான செல்வாக்கு செல்கின்ற இந்த ஒரு பகுதியாக இந்த சமூக வலைத்தளங்கள். சமூக வலைத்தளங்களினூடு நாங்கள் பல்வேறான நன்மைகளையும் பரஸ்பரமான பயன்பாடுகளையும் பெற்றுக்கொள்கின்ற அதே வேளை அது கூடிய அளவில் பிரச்சனைக்குரிய ஒரு விடயமாக, அதாவது விவாதங்களை தூண்டுகின்ற ஒரு விடயமாக எங்களுக்கு தற்போது உருவாகி இருப்பதை நாம் காணக்கூடிய இருக்கின்றோம். அந்த சமூக வலைத்தளங்களினூடாக எங்களுக்கு பெறப்படுகின்ற செய்திகளை நாங்கள் சரியான வகையில் ஆராய்ந்து அதன் உண்மைத்தன்மை நாங்கள் அறிந்து கொள்வதன் மூலம்தான் அவற்றின் பயனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனெனில் பல்வேறான சமூக வலைத்தளங்கள் தற்போது காணப்படுகின்றன. நான் நினைக்கின்றேன் 2012ஆம் ஆண்டு அளவிலேயே உலகில் உள்ள மக்களில் 150 கோடி அளவிலான மக்கள் சமூக வலைத்தளங்கள் பாவனையில் ஈடுபட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. தற்போது இப்பொழுது ஒரு தசாப்த காலத்துக்கு மேலாக கடந்துட்டோம். அதன் அளவு நாங்கள் 3 மடங்குக்கும் அதிகமாக இருக்கும் என்று சொல்லி எதிர்வு கூறக்கூடிய இருக்கின்றது. அதே போல இந்த இமெயில், சுந்தர் பிச்சை அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட இந்த மின்னஞ்சல், இந்த மின்னஞ்சல் மூலம் நாங்கள் உடனடியாக தற்போது இந்த தந்தி சேவை என்பது அதன் பாவனை மிகவும் குறைந்து விட்டது.
நாங்கள் அரச அலுவலர்கள் தங்களுடைய முக்கியமான விடயங்களை மின்னஞ்சல் மூலம் பரிமாற்றம் செய்வதற்கான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சேவையாக இந்த மின்னஞ்சல் தற்போது காணப்படுகிறது. அதே போல இந்த வாட்ஸ்அப் அதன் மூலம் தகவல்களை பரிமாற்றம் செய்வது 2020ஆம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக காணப்படுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றோம். அதே போல தபால் சேவையில இணைய பாவனை மூலம் தகவல் பரிமாற்றம், தகவல் சேகரிப்பு, தகவல்களை களஞ்சியப்படுத்தல் போன்ற விடயங்கள்ல கூடிய பங்கு இருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம். முன்னொரு காலத்தில் இந்த தபால் சேவையிலே ஏராளமான விடயங்கள் அங்கு பிரச்சனைக்குரிய விடயங்களாக இருந்தன. அதாவது இந்த கடிதம், இது ஒரு நீண்ட நாட்கள் இந்த தகவல் பரிமாற்றத்துக்கு எடுத்தது. தற்போது அவ்வாறு இல்லை. இந்த தபால் சேவையிலே நாங்கள் பல தகவல்களை களஞ்சியப்படுத்தி வைப்பது, இந்த தகவல்களை நாங்கள் பரிமாற்றம் செய்வதில் உள்ள இடர்பாடுகள் என்று சொல்லி ஏராளமான பிரச்சனைகள் அங்கு இருந்தது. ஆனா இப்ப அந்த பிரச்சனைகள் ஒன்றும் எங்களுக்கு இல்லை. இந்த இணையப்பாவனை வந்த பிறகு கூடிய அளவிலான விரைவான விடயங்களை நாங்கள் அங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். அடுத்ததாக இந்த சுகாதாரத்துறையை நாங்க பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா, சுகாதாரத்துறையிலையும் குறிப்பாக மருத்துவம், அங்கு நாங்கள் இணையத்தின் பயன்பாட்டை பல்வேறான விடயங்கள்ல நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. குறிப்பாக நாங்கள் சுகாதார சேவையை எடுத்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னோம், அங்கு அதாவது அறுவை சிகிச்சைகள், உறுப்புகளை மாற்றும் சிகிச்சைகள் போன்ற உயர்தரமான மருத்துவ தகவல்கள் இவற்றை வைத்தியர்கள் பெற்றுக்கொள்வதற்கும் தமக்கிடையே இந்த நிபுணத்துவ சேவையை பரிமாற்றம் செய்வதற்கும் அவற்றை நல்ல முறையில் பயன்படுத்தி வெற்றிகரமான அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கும் இந்த இணையம் கூடிய அளவிலான பங்களிப்பை வழங்குகின்றது. அதே போல ஒரு தனிநபர் ஒருவர் நோய்வாய்ப்படும் இடத்தில் தனக்கு பொருத்தமான வைத்தியர் ஒருவரை தேடி பெற்றுக்கொண்டு அவரிடம் இணையத்தின் மூலம் இந்த ஆலோசனை சேவையை பெற்றுக்கொள்வதற்கு முடிவதோடு வைத்திய ஆலோசனை, பொருத்தமான வைத்தியர்களை நாங்கள் தேடி பெறுவது என்பது இங்கு பிரதானமாக இருப்பதோடு அவருடைய கன்சல்டேஷன், நேரடியாக நாங்கள் அந்த ஆலோசனையை பெற்று தேவையானவற்றை நாங்கள் இணையத்தினூடாகவே பெறக்கூடியதாக இருக்கின்றது. சொல்லப்படுவது அதான் இந்த டெலிமெடிசின் என்று சொல்லப்படுவது. தூரத்திலிருந்தே மருத்துவ ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளை வழங்குவது. அதே போல இந்த மருத்துவர்கள் தங்களிடையே அறிவை பெற்றுக் கொள்வது, அறிவை பெருக்கிடுவது ஏராளமான விடயங்கள் காணப்படும். அதாவது எங்களுடைய ஆசிய நாடுகளை பொறுத்தளவில் அங்கு பணிபுரிகின்ற வைத்தியர்கள் தங்களுடைய மேற்படிப்புகள் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அங்குதான் அந்த சில மேற்படிப்புகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில அவர்கள் அது தொடர்பான விடயங்கள் பெற்றுக்கொண்டு தங்களை இற்றப்படுத்தி தங்களுடைய தொழில் ரீதியான முன்னேற்றத்தை பெறுவதற்கு இந்த இணையத்தினூடான பாவனை மிகவும் முக்கியத்துவம் மிக்கது. அதைவிட இந்த நோயாளிகளின் தரவு, உதாரணம் நாங்கள் பார்த்தோம்னா கிராமிய வைத்தியசாலைகள், ஆதார வைத்தியசாலைகள், அதே போல மாவட்ட வைத்தியசாலைகள், உயர்தரமான போதனா வைத்தியசாலைகள் வரை முந்தின காலங்கள்ல நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லிக்கணும். அந்த நோயாளிகளின் பதிவுகளை நாங்கள் பேணுவது ஒரு பெரிய ஒரு ஆவணப்படுத்தல், ஒரு பெரிய விடயமாக அங்கு இருந்தது. இப்ப மிக குறுகிய நேரத்திலேயே அவர்களுடைய பதிவுகளை நாங்கள் டிஜிட்டல் வகையில் எண்ம நிலையில நாங்கள் பதிவாக்கி விரைவான அணுகலை மேற்கொள்ள அவர்களுடைய ஒரு வகையில் அவர்களுக்குரிய கடவுணர் சொற்களை நாங்கள் உருவாக்கி அவற்றின் மூலம் நோயாளிகள் பற்றிய தரவுகளை மிக இலகுவாக அறிந்து குறித்த நேரத்தில் அந்த விடயங்களை நாங்கள் அணுக முடிவது ஒரு சிறப்பான ஒரு விடயமாக காணப்படும். அதே போல ஆராய்ச்சிகள்
பல பல புதிய ஆராய்ச்சிகள் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல புதிய புதிய விடயங்களை கண்டறிவது போன்ற விடயங்களுக்கு இந்த மருத்துவ துறையில் இதன் பயன்பாடு, இணையத்தின் பயன்பாடு குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கின்றது. அதே போல தனிநபர் ஒருவர் அவர் போதிய அளவிலான இணைய பாவனைக்குரிய அறிவையும் தொழில்நுட்ப அறிவையும் ஆங்கில ரீதியிலான அறிவையும் கொண்டிருப்பாராயின் தன்னுடைய நோய்கள், தனக்கு மேற்கொள்ளப்படுகின்ற மருத்துவ சிகிச்சைகள், அதன் காரணமாக ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் போன்றவற்றின் தகவல்களை திரட்டி அவற்றை தானே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பும் தற்போது இணையத்தினூடாக திறந்து விடப்பட்டிருக்கின்றது. இது ஒரு மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. ஏனெனில் நோயாளிகள் தங்களுடைய நோய் பற்றிய போதிய அளவிலான அறிவின்மை காரணமாகத்தான், அறிதலின்றித்தான் கூடுதலான நோய் தாக்கத்துக்கு உள்ளாகின்றனர். ஆகவே நோய் பற்றிய ஒரு விழிப்புணர்வை வழங்குவதற்கு இந்த இணையம் கை கொடுக்கிறது என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக சுகாதார கல்வி. சுகாதார கல்வி என்பது இது ஒரு பிரதானமான ஒரு முக்கிய விடயமாக இருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் தரம் 6 இந்த சுகாதாரம் உடற்கல்வியம் என்ற பாடத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த சுகாதார கல்வி பற்றிய தகவல்களை நாங்கள் எளிதாக அணுகிக் கொள்வதற்கு நாங்கள் மிக இலகுவாக சுகாதாரம், தனிநபர் சுகாதாரம், பொது சுகாதாரம், அதே போல அதை வேறு பல்வேறு துறைகள்ல இந்த சுகாதாரம் தொடர்பான கல்வி இது மாணவர்கள் சிறிய வயதிலிருந்தே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய பல்வேறான விடயங்களை இங்கு நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். அந்த வகையில் இந்த பொதுமக்களுக்கு பொதுவாக உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு சுகாதார சேவை என்று சொல்லி சொன்னா நாங்கள் பாடசாலைகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னா 50 மாணவர்களுக்கு ஒரு மலசெலவு உதவும். அதே போல நல்ல சுகாதாரமான குடிநீர் வசதி, பொருத்தமான சிற்றுண்டி சாலை, இவை தொடர்பான பல்வேறான சுற்றறிக்கைகளை கல்வி அமைச்சு வெளியிட்டிருப்பதை நாம் காணலாம். இதன் பிரதான நோக்கம் மாணவர்களுக்கு சிறந்த சுகாதாரத்தை வழங்குவது. அதே போல இந்த சுகாதார உடற்கல்வி என்ற பாடத்தினோடு பல்வேறான விடயங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்படும். மாணவர்கள் சிறிய வயதிலிருந்தே தங்களை தயார்படுத்தி கொண்டு எதிர்கால உலகுக்கேற்ற வகையில இந்த சுகாதார பழக்க வழக்கங்களை, நெற்பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதற்கும், அதே போல முதலுதவி போன்ற விடயங்களை இலகுவில் மேற்கொள்வதற்கும் இங்கு அது சுகாதாரத்தின் பங்கை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக வணிகம். வணிகத்துறையை நாங்கள் எடுத்து பார்ப்போமானால் இந்த வணிக நாங்கள் அங்கு வணிகத்துல குறிப்பாக இங்க அதாவது ஷேர் மார்க்கெட், பங்கு சந்தைகள், அதே போல அரசாங்கத்தின் மூலம் விநியோகிக்கப்படுகின்ற பிணை முறிகள், இவை போன்றவை. அத்துடன் இந்த மின் வணிகம், அதாவது நிகழ்நிலையில் நடத்தப்படுகின்ற கடைகள், இது தற்போது உலகளாவிய ரீதியில் மிகவும் பிரபல்யமடைந்த ஒன்றாக காணப்படுகின்றது. இது கூடியளவிலான பிரபல்யமடைந்து வருவதை நாங்கள் கூடியளவில் வெளிநாடுகள்ல நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல எங்களுடைய நாடுகளிலையும் சில சில விடயங்களில் இந்த வியாபார உத்திகள் மேற்கொள்ளப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல டிஜிட்டல் சந்தைப்படுத்தல், எண்மண் நிலை மூலம், அதாவது விளம்பரப்படுத்தல தான் கூடுதலாக இந்த விளம்பரங்கள்ல, விளம்பரம் என்பது வியாபாரத்துல மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த வகையில் இங்கு விளம்பரப்படுத்தல்கள்ல இந்த இணையத்தின் பாவனை அதிக அளவில் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல நாங்கள் அதாவது டேட்டா அனலைசிஸ், தரவு பகுப்பாய்வு. இந்த தரவு பகுப்பாய்வில் எங்களுடைய உற்பத்திகள் எந்த அளவில் இந்த சந்தையில் எந்த அளவில இருக்கிறது, அதன் தரம், அதன் வாடிக்கையாளர்களால் விரும்பப்படுகின்ற தன்மை போன்றன எந்த அளவில் காணப்படுகின்றன, அவற்றின் தரம் எந்த அளவில் இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் பல்வேறான உத்திகளை
இணையத்தினூடும் மேற்கொள்ளுகின்றோம். அத்தோடு இந்த எங்களுடைய பொருட்கள் தொடர்பான உள்வருகை வெளிச்செல்கை போன்றவற்றை மிக இலகுவாக கண்டறிவதோடு எங்களுடைய பொருட்சோதனைகளை நாங்கள் அறிந்து கொள்வதற்கும் இந்த கூடிய அளவில் இந்த வணிகத்தை நாங்கள் பயன்படுத்துவது மிகவும் சிறப்பான ஒன்றாக அங்கு இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அத்தோடு இந்த வணிகத்தோடு இணைந்ததானதான் இந்த வங்கிகள். இந்த வங்கிகள்ல இருந்து இந்த கணக்குகளை பேணுவது, தங்களுடைய பரிமாற்றங்களுக்கு, கொடுக்கல் வாங்கல்களுக்கான பரிமாற்றங்களுக்காக வங்கிகளின் மூலம் நாங்கள் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளு, காசோலைகள் போன்றவற்றின் பாவனை, அதே போல கடன்களை பெற்றுக்கொள்ளுதல் போன்றவற்றுக்காக எல்லாம் நாங்கள் இருந்த இடத்திலே இந்த விடயங்கள் மிகவும் இலகுபடுத்தப்படுகின்றன. முந்தின காலங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அந்த அணுகல் முறைகள்ல ஒரு கூடிய நேரத்தை நாங்கள் செலவழிக்கிறதும், எங்களோட மனித வலுவை நாங்கள் கூடிய அளவில் வீணாக்குறதும் கூடிய அளவில் இருந்துச்சு. இப்ப இணையத்தின் மூலம் இருந்த இடத்துல இருந்து கொண்டே நாங்கள் பல்வேறான வணிக முறைகளுக்கான பரிமாற்றங்கள், அதே போல தேவையான விடயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கான பரிமாற்ற விடயங்கள் தொடர்பான போதிய தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் இந்த இணையத்தை நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம். அதே போல விவசாயத்துறையை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொல்லினா எங்களுடைய நாடு பிரதானமாக கூடிய அளவில் விவசாயத்துறையில தான் பிரதானமான, அதாவது எங்களுடைய நாடு விவசாயத்துறையை நம்பிய ஒரு நாடாக காணப்படுகிறது. விவசாயத்துறையில தான் இந்த பெரும்பாலான ஒரு விவசாய நாடு தான் எங்கள் நாடு. அப்ப இங்க நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னோம், விவசாயத்தை பொறுத்தளவில் அங்க புதிய விவசாய உற்பத்திகளை அறிமுகம் செய்வதற்கும், அதே போல அவை தொடர்பான தொழில்நுட்ப அறிவை பெற்றுக் கொள்வதற்கும் இங்கு இணையம் பயன்படுத்தப்படுகிறது. இங்க விவசாயம் என்னும் போது உங்களுக்கு தெரியும், அதாவது நீண்ட காலத்துக்கு முன்பாகவே பிறப்புரிமை பொறியியல், ஜெனட்டிக் இன்ஜினியரிங், அதே போல மீளச் சேர்க்கை தொழில்நுட்பம், அதாவது ரீகாம்பைன் டெக்னாலஜி, இவை விஞ்ஞான ரீதியில் மிக அதிக அளவில் முன்னேற்றம் அடைந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில இந்த மீளச் சேர்க்கை தொழில்நுட்பத்தை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் ஏராளமான புதிய விடயங்களை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். அதுல குறிப்பாக நாங்கள் புதிய விவசாய உற்பத்திகள், அதாவது கலப்பு பிறப்பாக்கம், ஹைபிரிட்ஸ் என்று சொல்லுவோம், கலப்பு பிறப்பாக்கம் மூலம் நாங்கள் புதிய விவசாய உற்பத்திகள், அதாவது நல்ல பயன்களை தரக்கூடிய மரக்கறி வகைகள், பழங்கள், அதே போல அதிக அளவிலான இறைச்சியை உற்பத்தி செய்யக்கூடிய விலங்குகள பாவனை, அதே போல அதிக அளவிலான முட்டையின் உற்பத்தியை தரக்கூடிய பறவைகள் போன்றவற்றை நாங்கள் அங்கு உற்பத்தி செய்கிறது ஒரு குறிப்பான விடயமாக இருக்கிறோம். குறிப்பாக தற்காலத்துக்கேற்ற உற்பத்தி முறைகள், அறுவடை, சந்தைப்படுத்தல், களஞ்சியப்படுத்தல், விளம்பரம் போன்றன விவசாயத்துறையில் கையாளப்படுவதை நாங்கள் பார்த்திருக்கோம். இவற்றின் மூலம் பொருளாதார ரீதியில் அதிகளவிலான வளர்ச்சியை எமது நாடு அடையக்கூடியதாக இருக்கும். ஏனென்றா புதிய உற்பத்தி முறைகள் மூலம் மனித வலுவின் பாவனை மிக குறைவாக இருப்பதோடு நேரம் அதிக அளவில் மிச்சப்படுத்தப்படுகிறது. புதிய நுட்பங்கள் மூலம் அதிகளவான உற்பத்தியை பெறக்கூடியதாக இருக்கின்றது. புதிய அந்த பரம்பரை அலகுகளின் பயன்பாட்டின் மூலம் அதிகளவிலான விளைச்சலை பெறக்கூடிய இருப்பதோடு இந்த பீடை கொல்லிகள், அதாவது அவற்றின் பீடைகளின் தாக்கத்திலே இருந்து அந்த பயிர்களை பாதுகாக்கக்கூடிய
அவற்றுக்கு வீரியம் மிக்க தாவரங்களை உற்பத்தி செய்கின்ற பல்வேறான முறைகளும் தற்போது பயன்பாட்டில் வந்துவிட்டன. இவற்றை நாங்கள் பயன்படுத்தி கூடிய அளவிலான விளைச்சலை பெற்றுக் கொள்வதோடு செலவை குறைக்க முடியும். அதிக அளவிலான செலவை குறைக்க முடியும். புதிய புதிய நுட்பங்களை கையாண்டு எங்களுடைய உற்பத்தியை பெருக்குவதன் மூலம் பொருளாதாரத்திற்கு, நாட்டின் பொருளாதாரத்திற்கு கூடிய அளவிலான நாங்கள் ஒரு பக்கபலத்தை வழங்குவதோடு தன்னிறைவான பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கவும் முடியும். அதே போல தொழில்நுட்ப ஆலோசகர்களின் நிபுணத்துவ ஆலோசனைகள், தொழில்நுட்ப ஆலோசகர்களுடைய நிபுணத்துவ ஆலோசனைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது இப்ப நிகழ்நிலை மூலம் பெறுவது மிக இலகுவானது. எங்களுக்கு காணப்படுகின்ற பிரச்சனைகள், தேவைகள் என்பவற்றை நாம் இந்த பொருத்தமான ஆலோசகர்களை தொடர்பு கொண்டு அவர்களினோடு நாங்கள் அதற்குரிய தீர்வுகளை இந்த விவசாயத்துறையை சார்ந்தளவில் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல சர்வதேச மாநாடுகள், சர்வதேச மாநாடுகள்ல நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுவோம். பல்வேறு துறை சார்ந்த சர்வதேச மாநாடுகள் நடைபெறுவது வழக்கம். அவற்றில் தவிர்க்க முடியாமல் கலந்து கொள்ள முடியாத சந்தர்ப்பங்கள்ல எங்களுடைய நாட்டின் தலைவர்கள் கூட இணைய வழி மூலம் நாங்கள் இணைந்து அவற்றில பயன்பாட்டை பெற்றுக்கொள்வதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில இந்த தொழில்நுட்ப ஆலோசகர்களின் பயன்பாடும் குறிப்பிடத்தக்க ஒன்று. சர்வதேச ரீதியில் உள்ள மிகவும் திறமையான அந்த துறைகளில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களுடைய சேவையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த இணையம் ஒரு மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. அடுத்த விடயமாக நாங்கள் போக்குவரத்து தொடர்பான விடயங்களை பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம். போக்குவரத்துல பல்வேறான நவீனத்துவமான விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றோம். போக்குவரத்துல குறிப்பாக இந்த போக்குவரத்துக்கான ஆசனங்களை பதிவு செய்தல், அதே போல போக்குவரத்துல நாங்கள் இந்த விடயங்கள், அதாவது என்ன இடத்துல நாங்கள் எந்த இடத்துக்கு சென்றடைய வேணும், என்ன நேரத்திற்கு என்ன போக்குவரத்து ஊடகத்தை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று சொல்லிய தகவல்கள் எல்லாம் மிகவும் குறிப்பாக மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் இலக்கை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் கூடிய அளவில் நாங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. முந்தின காலங்களில் இந்த ஆசன பதிவுகளுக்கெல்லாம் நாங்கள் குறிப்பாக பல்வேறு வழிவகைகளை நாங்கள் கையாள வேண்டியிருந்தது. நாங்கள் குறித்த இடத்துக்கு சென்றுதான் அந்த தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய ஒரு தேவையும் எங்களுக்கு இருந்தது. இப்ப அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை. மிகவும் சிறப்பான முறையில இவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக நாங்கள் வீட்டில் இருந்தவாறே எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இருக்கின்றது. அதே போல போக்குவரத்து ஊடகங்கள், எங்களுக்கு பொருத்தமான போக்குவரத்து ஊடகம், நான் குறித்த நாளிலே அந்த போக்குவரத்து ஊடகம் ஒன்றை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டியவர்களாக இருப்போமானால் எங்களுக்கு பொருத்தமான போக்குவரத்து ஊடகம் எது, இவற்றின் மூலம் இலகுவாக எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி நாங்கள் இந்த ஊடக போக்குவரத்து துறைக்கு இந்த இணையத்தின் மூலம் பல்வேறான வசதி வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதே போல போக்குவரத்துல நாங்கள் குறிப்பான சில விடயங்களை பார்ப்போம்னா, இப்ப இந்த நாங்கள் இங்க இப்பவும் எங்களுடைய நடைமுறையில் இருக்கிறது நாங்கள் டிக்கெட், அதாவது ஒரு சீட்டு வழங்குறது, அதாவது பருவகால சீட்டுக்களை பெற்றுக் கொள்வது அல்லது காசு மூலம் அதற்குரிய பயனை பெறுகின்ற விடயங்கள் எல்லாம் இப்ப முந்தின மாதிரி இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் வருது. இனி நாங்கள் இந்த எங்களுடைய காட்டை பயன்படுத்தி தனிப்பட்ட தானியங்கி அட்டைகளை பயன்படுத்துற அந்த முறைகள் தற்போது இலங்கையில் துளிர்விட ஆரம்பித்திருக்கு. ஆனா வெளிநாடுகள்ல அப்படி இல்லை. வெளிநாடுகள்ல அதன் பயன்பாடு நீண்ட காலத்துக்கு முன்பாகவே அவை அறிமுகம் செய்யப்பட்டு விட்டன.
தற்போதுதான் இலங்கையில் அவை மெல்ல மெல்ல துளிர்விட ஆரம்பிக்கின்றன. அதே போல இந்த பல்வேறான துறைகளை நாங்கள் இப்ப பார்த்துக்கணும். அதாவது கல்வி, மருத்துவம் அல்லது சுகாதாரம், அதே போல வணிகம், தகவல் தொடர்பாடல் அல்லது ஊடகம், அதே போல போக்குவரத்து, விவசாயம் என்று சொல்லி பல்வேறான துறைகள்ல இணையம் எவ்வாறான செல்வாக்கை செலுத்துகின்றது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆனா இந்த இணைய பயன்பாட்டில சில பிரச்சனைகள், அதாவது அபாயங்கள், ஏற்கனவே நாங்கள் முதல் சவால்கள் என்ற இடத்துல நாங்க சொன்னோம். அங்கு இந்த உள்ள அந்த அபாயங்களை நாங்கள் அல்லது சவால்களை எவ்வாறு பாதுகாப்பாக கையாளலாம் அல்லது அவற்றுக்குரிய பாதுகாப்பு உத்திகள் என்று சொல்லி பார்த்தோம். இந்த சைபர் தாக்குதல்கள் அதை நாங்கள் எவ்வளவுதான் மிக துல்லியமாக அல்லது மிகவும் நுண்ணறிவோடு தொழிற்பாட்டா கூட அவர்கள் அந்த ஹேக்கர்ஸ் அதன் மூலம் வந்து அதுல மால்வேர், ஃபிஷிங் அண்ட் அதே போல ரன்சோவேர் போன்ற தாக்குதல்கள் இருக்கு. இதை விட வேற பல விடயங்கள் இருக்கின்றன, குறிப்பான சில விடயம். இப்ப இந்த தாக்குதல்களின் மூலம் பல்வேறான பிரச்சனைகள், அதாவது இணையத்தை முற்றுமுழுதாக முடக்கலாம். குறிப்பாக வெளிநாடுகளில் நடைபெறுகின்ற அந்த முடக்கல்கள், இணைய சேவை முடங்கல், திடீர்னு அப்படி இந்த முடக்கம் இருக்கு. முகநூல் முடக்கம், வாட்ஸ்அப் போன்றவற்றின் முடக்கங்கள் அடிக்கடி இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்ப இது ஒரு பிரதான ஒரு விடயம். இந்த இணைய பாவனை என்ற அபாயம், இணைய பயன்பாட்டில் உள்ள ஒரு அபாயம், இது எங்களுக்கு ஒரு அபாயமாக இருக்கிறது. அதே போல இந்த தரவு தனியுரிமை, அதாவது பர்சனலுடைய தனி உரிமையை, லைசன்ஸ், அதை நாங்கள் தவறாக பயன்படுத்துவதற்குரிய அபாயம். அது அவற்றுடாக போய் வேற இது நடக்குது. ஹேக்கர்ஸ் அவருடைய அந்த தரவு பயன்பாட்டை வேற விதமா பயன்படுத்துறது, தவறான முறையில பயன்படுத்தி இது அவருக்கு பெரிய ஒரு பாதிப்பு உண்டு. அதே போல பாதுகாப்பு உத்திகள், இங்க வலுவான கடவுச்சொற்கள், நாங்கள் அது உங்களுக்கு தெரியும், புதியோர்களை உருவாக்கும் பொழுது இங்கு வலுவான கடவுச்சொற்கள், அதே போல இருகாரணி அங்கீகாரம், நம்பகமான ஒரு வைரஸ் தடுப்பு மென்பொருட்கள், இவற்றை நாங்கள் பயன்படுத்துவது எங்களை பிரதானமான விடயம். இவை குடியளவிலான ஒரு பெரிய பாதுகாப்புக்குரிய விஷயம். இணையத்தை உலகத்துக்கு நாங்க பயன்படுத்துறோமோ அந்த அளவு எங்களுடைய அறிவு குடியளவில் இருக்கணும், எங்களுடைய பாதுகாப்பு தொடர்பா. அதே போல நுகர்வோர் கல்வி, நிகழ்நிலை அபாயங்கள், அது தொடர்பாக மக்களுக்கு விழிப்புணர்வு இன்னும் போதிய அளவிலான விழிப்புணர்வு இல்லாதாலும் கூடிய அளவிலான பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அதாவது கூடுதலாக, அதாவது இந்த இணையத்தின் மூலம் கூடுதலாக இந்த பாலியல் தொடர்பான பிரச்சனைகள் அதிக அளவில் இடம்பெற்று அது தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டு பல்வேறானவர்களுடைய வாழ்க்கை பாதை திசை மாறி சென்றிருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. ஏராளமானவர்களுடைய வாழ்க்கை பாதை பல்வேறான தடம் மாறி போய் பல்வேறான பிரச்சனைக்குள்ளாக இருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கின்றது. அந்த வகையில நாங்கள் இந்த அதாவது குறிப்பானவர்களுக்கு இதை நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டியது, அதாவது இந்த விழிப்புணர்வு கல்வியை வழங்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இங்கு காணப்படுகின்றது. இறுதியாக இந்த 21ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் 4ஆம் தொழிற்புரட்சி யுகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே தொழில்நுட்ப துறையினில் இருக்கின்ற இந்த அபரிமிதமான வளர்ச்சியாக இந்த காலம் கோடிட்டு காட்டப்படுகின்றது. இந்த வகையில் மனிதர்களுக்கு அத்தியாவசியமான உணவு, உடை, உறையுள் எவ்வாறு இருக்கின்றதோ அதற்கு ஒத்த ஒரு தேவைப்பாடாக இணையம் விளங்கி வருகின்றது. உலகில் உள்ள மக்களில் பெரும்பாலானோர் இணையத்தை ஏதாவது ஒரு தேவையில் பயன்படுத்துபவர்களாகவே உள்ளனர். எனவே இணையம் என்பது மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பின்னி பிணைந்த தவிர்க்க முடியாத ஓர் அம்சமாக இருப்பதை நாம் யாவரும் அறிவோம். எனவே இணைய தொடர்பான பாவனை நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக
வந்துவிட்ட வேளையில் நாம் அந்த இணையத்தை வினைத்திறனாகவும் விளைத்திறனாகவும் பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதனால் இணையம் தொடர்பான போதிய அளவிலான அறிவை எமக்குள் ஊட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதன் மூலம் நாம் இணையத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி ஒரு நல்ல ஒரு ஆளுமை மிக்க மனிதர்களாக இந்த உலகில் உலகமயமாதலுக்கேற்ற வகையில் எம்மை தயார்படுத்தி கொண்டு உலகிலே பயணிக்கக்கூடியவர்களாக எம்மை வெளிப்படுத்திக் கொள்ள முடியும். அதற்காக நாம் எம்மை தயார்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு முறையாக பல்வேறு விடயங்கள் துறைகள் இருக்கின்ற வகையில் இந்த இணையமும் ஒரு பிரதான துறையாக தற்போது உருவெடுத்துள்ளது. அவ்வகையிலே இந்த இணையம் தொடர்பான விழிப்புணர்வை நாங்கள் கூடிய அளவில் பெற்றுக்கொண்டு இணையத்தை நல்ல வகையில் பயன்படுத்தி இந்த இணையம் தொடர்பான பாவனை தொடர்பான பயன்பாட்டை நல்ல முறையில் அதிகரித்து பல்வேறான துறைகளிலும் அதனை சிறப்பாக பயன்படுத்துவதற்கு நாம் பழகிக் கொள்வோமாக. இறுதியாக இந்த கேள்வி பதில் நிகழ்வுகளுக்கு நாங்கள் தற்போது செல்ல இருக்கின்றோம். இறுதியாக தான் அதில் போடப்பட்டிருக்கிறது கேள்வி பதில் மற்றும் எதிர்கால பாதை. இணையம் என்பது ஒரு கருவி, அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் அதன் உண்மையான சக்தியை தீர்மானிக்கிறது. எதிர்கால கணிப்புகள் உங்களுக்கு தெரியும், தற்போது செயற்கை நுண்ணறிவு என்பன தொடர்பான ஏராளமான விடயங்களில் நாங்கள் முன்னேறிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியிலான ஒரு பொறுப்புணர்வோடு இந்த இணையத்தை பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதற்கேற்ற வகையில் நாங்கள் எங்களுக்குள்ளே பொறுப்புணர்வு மிக்கவர்களாக, சமுதாய ரீதியிலான ஒரு அக்கறை மிக்கவர்களாக நம்மளை வெளிக்காட்டிக் கொண்டு இந்த இணையம் தொடர்பான பாவனையில் கூடிய கவனத்தை செலுத்துவோமாக. நன்றி, வணக்கம். நன்றி ராஜேஸ்வரன் செல்வகுமார் அவர்களே. ஒரு நீண்டதொரு தலைப்பை நீங்கள் ஒரு 35 நிமிஷத்துக்குள் அடக்கி உள்ளீர்கள். இப்பொழுது நான் நினைக்கிறேன் நீங்க அதிலே இந்த வங்கிகளை இணைத்தீர்களா தெரியவில்லை. அதுவும் ஒரு முக்கியமான இணையத்தை பாவனையில உள்ள ஒரு துறையாக இருக்கிறது. அதை என்னுடைய குறிப்பாக உங்களுக்கு கூறிக்கொண்டு இப்பொழுது வினாக்களுக்கான நேரம். வினாக்களை கேட்பவர்கள் தங்களை அறிமுகம் செய்து கருத்தை உயர்த்தியோ ஒலி வாங்கியை செயல்படுத்தியோ வரலாம். உங்களுக்கு வினாக்கள் கேட்பதற்கு ஒரு 15 நிமிடங்கள் இருக்கிறது. பாருங்கள்.
வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்கள் மிக சிறந்த முறையில் தொகுத்து எடுத்து பல விடயங்களை இங்கு முன்வைத்தீர்கள். மிக சிறப்பாக இருந்தது. நன்றி. அத்தோடு இது காலத்துக்கு தேவையான ஒரு பொருத்தமான செயற்பாடாக காணப்படுகின்றது. ஆகவே வினைத்திறன் மிக்க விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும். ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு மத்தியில் கொண்டு வருவது இது மிகவும் இருக்கும் ஐயமில்லை. இப்பொழுது கல்வி புலத்தில் புதிய சார்பான விடயங்கள் நாங்கள் இங்கே முன்வைக்கிற நிலைமை இலங்கை உள்ள அறிவியலாளர்கள், அறிஞர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது சார்பான முன்னெடுப்புகளுக்கு முட்டுக்கட்டைகளும் பிரேரணைகள் நடந்து கொண்டிருக்கிறதையும் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையிலேயே மனித முதலீடு என்பது ஹியூமன் கேபிட்டல், மனித முதலீடு அபிவிருத்தி என்பது புதிய கல்வி செய்தனூடாக முனைப்பாக ஒரு சிறந்த வெளியீடாக விளைவாக பெறுவதற்கான முயற்சிகளில் இணையத்தோடு சார்ந்த துறைகளும் மிகவும் தற்கால உலகமயமாக்கப்பட்ட பூமியில் உள்ள வேலைத்துறை, எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்புகள் மிகவும் நெருக்கமாக இணையத்தில் பின்னி பிணைந்துள்ளனர். ஆகவே தகுதிகளை பெறும் மாணவர்கள் நிச்சயமாக ஒரு தொழில்துறையில் ஈடுபட்டு தமது பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அந்த வகையில் உங்களுடைய சிறப்பாக இது அமைந்திருந்தது. இதுல மனித முதலீடு அபிவிருத்திக்கு இணையத்தின் பங்களிப்புகள் பற்றி சிறிது உரையாடினால் சிறப்பாக இருக்கும் நினைக்கிறேன். ஐயா, சொல்வீர்களா? நன்றி ஐயா. மனித முதலீட்டுக்கு, அதாவது மனித முதலீட்டுக்கு பிரதானமாக நாங்க இங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இப்ப வெளிநாடுகள்ல கூடிய அளவில் அது இருக்குது. நாங்கள் குறிப்பாக ஜப்பான் போன்றவற்றை எடுத்தோம்னு சொல்லி சொன்னா, அவர்களுக்கு சிறிய வயதிலிருந்தே தொழிற்கல்வி வழங்கப்படுகிறது. தொழிற்கல்வி முறை மூலம் அவர்கள் தங்களை தயார்படுத்தி, சிறிய வயதிலிருந்தே தயார்படுத்தி எதிர்கால தொழிலுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போல இந்த தொழில் தேடுதல் தொடர்பான, தொழில்கள் தொடர்பான ஒரு தொழிற்சந்தையில தற்போது பல்வேறான போட்டிகள் காணப்படுகின்றன. எங்களுடைய நாட்டில ஏராளமான வேலை வாய்ப்பின்றி இருக்கிற பல்வேறானவர்கள் இருக்கிறார்கள். அதே இன்னொரு விடயம் என்னென்று சொல்லி சொன்னா, எங்களுடைய கல்வி முறை, குறிப்பாக சொல்லப்படுகின்ற கல்வி முறையை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா, எங்களுடைய இளைஞர்களுடைய கனவு துரதிருஷ்டவசமாக ஒரு அதாவது அவர்களுடைய அந்த பாதை, அவருடைய தெரிவு பாதை ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கு. இரண்டா, தரம் 1 இருந்து 13 வரையும் இலவசமான கல்வியை பெற்றுக் கொள்வார்கள். பல்கலைக்கழகத்தை எட்டி பிடித்து போட்டி பரீட்சை ஒன்றின் மூலம் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் போட்டி பரீட்சை எழுதி 50,000 மாணவர்கள் தற்போது பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படுகிறார். இவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு சென்று பல்கலைக்கழகத்தில் இருந்து பல்கலைக்கழக பட்டப்படிப்பை முடித்து வந்து அவர்கள் சுயமாக தாமாக ஒரு தொழிற்சந்தைக்குள் நுழைய முடியாதவர்களாக இருக்கின்றனர். அதே போல அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்லி சொன்னா, இலவசமாக பல்கலைக்கழக கல்வியை முடித்துவிட்டு, உயர்கல்வியை முடித்துவிட்டு தொழில் வாய்ப்பையும் அரசாங்கம் தான் தர வேண்டும். அவ்வாறான தொழில் வாய்ப்புகளை வழங்கும் போதும் அருகிலுள்ள இடங்களுக்கு அந்த தொழில் வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இந்த அளவுக்கு சாத்தியமான ஒன்று ஆக இருக்கின்றது என்பதை நாங்கள் கவலையுடன் நோக்க வேண்டிய. ஆகவே இந்த மனித முதலீடுகள் சரியான வகையில்
அவர் இந்த மனித முதலீடு ஒரு உற்பத்தி திறனுடைய விளைதிறனுடைய ஒரு முதலீடாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இவர்கள் தனியே அந்த ஏற்கனவே சொல்லப்பட்டது போல ஏட்டுக்கல்வி அந்த ஏட்டுக்கல்வியுடன் கூடிய அளவிலான பிரயோக கல்வி நினைக்கிறேன் 2026ஆம் ஆண்டு இப்பொழுது அமல் செய்யப்பட்ட இந்த பெற இருக்கின்ற அடித்தளம் போடப்பட்டிருக்கின்ற அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்ற இந்த கல்வியில அந்த கூடிய அளவிலான இந்த பிரயோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஏற்கனவே ஐயா அவர்கள் சொன்னது போல துரதிருஷ்டவசமாக சில தடங்கல்கள் அங்கு ஏற்பட்டிருப்பது நம்முடைய கல்வி புலத்திற்கு ஒரு பாரிய பின்னடைவு. ஏன்னா இங்க இந்த நாங்கள் அதை பார்த்தோம்டா நாங்களும் அந்த பயிற்சி பட்டறைகளுக்கு சென்றிருந்தோம். அங்கு கூடிய அளவிலான பிரயோகத்துக்கு முக்கியத்துவம் வழங்குவதும் இந்த எண்மை நிலையிலான டிஜிட்டல் முறையிலான கல்விக்கும் நாங்கள் மாற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உலகமயமாதலுக்கு ஆக நாங்கள் எங்களை இச்சைப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த மனித முதலீடுகளை சரியான வகையில நாங்க மாற்றணும். தனியாக ஏட்டுக்கல்வி அதாவது ஏட்டுச்சிறக்க கதை கரைக்குதவாண்ட மாதிரி தான். ஏட்டுல கல்வியில ஒரு பிரயோசனம் இல்லை. நான் கிணற்று தவளையாகவே இருந்து விட்டு செல்ல இருக்கின்றோம். ஆகவே இந்த பிரயோக கல்வி என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கு ஒரு வகையில இந்த இணைய வழியிலான பல்வேறான விடயங்கள் அங்க இருக்குது. இந்த அதாவது 1ஆம் ஆண்டு புத்தகத்திலேயே புதிதாக வடிவமைக்கப்பட்ட தரம் 1 அந்த பாட புத்தகத்திலேயே இப்ப கிராமப்புற மாணவனுக்கு இந்த ஐயா உங்கள் சத்தம் எழவில்லை. வணக்கம் ஐயா, உங்கள் ஒளிவாங்கிய இயக்கத்தை கொண்டு வாருங்கள். மன்னிக்க வேண்டும். அதாவது ஏற்கனவே அதாவது இணையத்தில் ஏற்பட்ட ஒரு தடங்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இந்த இணைய வழியினூடான இந்த மனித முதலீடுகள் எங்களுடைய நாட்டிற்கு பொருத்தமானதாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் அமைய வேண்டுமாக இருந்தால் தொழிற்கல்விக்கு கூடிய முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும். பிரயோக கல்விக்கு கூடிய முக்கியத்துவம் வழங்க வேண்டும். உலகமயமாதலுக்கு ஏற்ப எங்களுடைய நாட்டு கல்வி முறையிலே ஏற்படுகின்ற மாற்றங்களை நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்வதற்கேற்ற வகையில் எங்களுடைய மனப்பாங்கு ரீதியிலான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். தனிய நவீன உலகில் மாற்றமடைகின்ற அந்த மாற்றங்கள் மட்டும் போதாது. அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய அந்த நல்ல மனப்பாங்குகளையும் விழிப்புணர்வையும் வளர்த்துக் கொள்வதன் மூலம் இந்த இணையத்தை நாங்கள் மனித முதலீடுகளாக வளமாக மனித முதலீடுகளை பயன்படுத்துவதற்கு உதவும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நன்றி. நன்றி ஐயா, மிக சிறந்த விளக்கம் தந்தீர்கள். நன்றி. இன்னும் 3 நிமிடங்கள் இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்தலாம். வினாக்கள் எதுவும் வராவிட்டால் ராஜேஸ்வரன் செல்வகுமார், நீங்கள் ஏதாவது கூற விரும்பினால் கூறலாம்.
வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. ஓ, அதாவது இணையம் தொடர்பான பாவனையில நாங்க கூடுதலாக கல்விக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியவர்களா இருக்கின்றோம். ஏன்னா அநேகமாக இதில் இணைந்துள்ளவர்கள் கூடியளவில் கல்வி புலம் சார்ந்த ஏதோ ஒரு வகையில கல்வி புலம் சார்ந்தவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையில இந்த இணைய பாவனை என்பது மாணவர்களுக்கு நல்ல முறையில் ஊட்டப்பட வேண்டிய ஒன்று. தற்கால உலகில் எல்லா மாணவர்களுக்கும் அநேகமாக இலங்கையில் ஏறத்தாழ 45 லட்சம் மாணவர்கள் இருக்கிறார்கள். கூடியளவிலான மாணவர்கள் இணையத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றனர். அவர்களுடைய இந்த ஸ்மார்ட் போன் பாவனை போன்றன மிகவும் நல்ல முறையில அவர்களால பாவிக்கக்கூடிய ஆற்றல் மாணவர்களிடம் வளர்ச்சி அடைந்துள்ளது. எங்களுடைய நாட்டிற்கு மிகவும் ஒரு வரப்பிரசாதம். ஆனாலும் அவற்றை அந்த எதிர்கால சந்ததியான அந்த சமூகத்தை நல்ல முறையில் வழிநடத்த வேண்டிய பொறுப்பு பாடசாலைகளிடம் இருப்பதை யாரும் மறக்க முடியாது. அதற்கேற்ற வகையில் தம்மை தயார்படுத்தி கொண்டு இந்த மாணவர்களை இணைய வழியினூடாக நல்ல மனித முதலீடுகளாக மாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பும் ஆசிரியர்களை சாரும். அதற்கை சரியான முறையில் கொண்டு செல்வதற்கு பாடசாலைகளும் ஏறத்தாழ 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொகையில் உள்ள ஆசிரியர்களும் தம்மை தயார்படுத்திக் கொள்வது எமது நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் இந்த நாடு உலகளாவிய ரீதியில் உலகமயமாதலை நோக்கி இணைந்து செல்வதற்கும் கூடிய பங்கினை வகிக்கும் என்பது என்னுடைய ஒரு தார்மீக வேண்டுகோளாக இந்த இடத்தில் இருக்கின்றோம். நன்றி. நன்றி. இப்பொழுது நாங்கள் நிகழ்வின் இறுதி பகுதிக்கு வந்துள்ளோம். அந்த வகையிலே இப்பொழுது அதன்பின் இந்த உரையாடல் நிறைவடையும். மீண்டும் இன்னொரு உரையாடலில் சந்திப்போம். இப்பொழுது நன்றிக்காக தானா சற்குணராஜா, உறுப்பினர் தமிழர்தம், ஆசிரியர் நீர்கொழும்பு விஜயரட்னம் இந்து மத்திய கல்லூரி, அவர் இப்பொழுது நன்றிக்காக அழைக்கப்படுகிறார். வாருங்கள் சற்குணராஜா. அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழறித நுட்பியல் உலகாயத்தினுடைய 195வது உரையாடலில் உரையாளராக பங்கு பெற்றுகின்ற வவுனியா தேசிய கல்வியியல் கல்லூரியின் விஞ்ஞான பாட பிரிவுரையாளர் திரு ராஜேஸ்வரன் செல்வகுமார் அவர்களே, இந்த நிகழ்வை ஒருங்கமைப்பு செய்து கொண்டிருக்கின்ற தமிழறிதத்தினுடைய செயலாளர் திரு சரவணவனந்தன் ஐயா அவர்களே, மற்றும் இந்த இணைய சூம் தொழில்நுட்பத்தினூடாக இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய இந்த இணையத்தினுடைய தலைப்பாக இணைய பாவனை மிகுந்த ஒரு பாரிய பெரிய தலைப்பை மிக கச்சிதமாக கட்டமைத்து சிறப்பாக ஒரு உரையாடலாக எங்களுக்கு தந்திருந்தார். சிறந்த விளக்கத்தையும் கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் கல்வியில் இணையத்தினுடைய பாவனை, அது கற்றல் செயற்பாடுகளை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதையும், கற்பித்தல் முறைகளை எவ்வாறு இலகுபடுத்துவது என்பது பற்றியும், அத்தோடு சுகாதாரத்துறையிலே அந்த இணையத்தினுடைய பயன்பாடு, மருத்துவத்துறையினுடைய வசதிகள் வாய்ப்புகளையும், வணிகத்துறையினுடைய பயன்பாடுகளும், அதோடு இணைந்த வங்கி சேவையை எவ்வாறு பயன்படுத்துவது, அதனுடைய பயன்கள் பற்றியும், அது மட்டுமன்றி விவசாயத்துறையிலே, எமது நாடு ஒரு விவசாய நாடு என்ற வகையில் விவசாயத்துறையினுடைய இணையத்தின் பயன்பாடுகள், போக்குவரத்து துறையிலே அதனுடைய பயன், ஊடகத்துறையினே இந்த இணையத்தினுடைய வளர்ச்சி என்று பல பாகங்களையும் கச்சிதமாக தொட்டு எங்களுக்கு சிறந்த ஒரு விளக்கத்தை தந்த விரிவுரையாளர் திரு ராஜேஸ்வரன் செல்வகுமார் அவர்களுக்கு தமிழறித நுட்பியல் உலகாயத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இந்த நிகழ்வை வளமை போன்று ஒருங்கமைக்கின்ற சரவணவந்தன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. இதைவிட இதில் இணைந்த அனைவருக்கும் நன்றி. இன்னும் இந்த நிகழ்வை செவிமடுக்க உள்ளவர்களுக்கும் தமிழறிதத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு,
இன்னும் மேலதிகமாக நன்றி கூற வேண்டியவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். முதலாவதாக இந்த தொழில்நுட்ப உதவியை நமக்கு வழங்குகின்ற தமிழ் ஜேர்னல் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இரண்டாவதாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தென்றல் வானொலி வியாழனிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் சனிக்கிழமை காலையிலும் நாட்குறிப்பு நிகழ்வில் ஒலிபரப்பு செய்கிறார்கள் நமது தமிழர் நுட்பியல் உலகாயத்தினுடைய அந்த நிகழ்வினை. அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கான முன்னோடி காணொலியை தயாரித்து வருகின்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல்திறன் ஆற்றல் கொண்ட கவிதை கணேசன் அவர்களுக்கும் சிறப்பான நன்றியை தமிழரின் சார்பில் நாங்கள் வழங்குகின்றோம். அதே போன்று இங்கே நான் நன்றி கூற தவறிய அனைவருக்கும் இந்த நன்றியை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வில் இருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி சர்க்குண் ராஜா, மிக கச்சிதமாக உங்களுடைய நன்றி உரையை நிறைவு செய்துள்ளீர்கள். இந்த அளவில் நாங்கள் எங்களுடைய உரையாடலிருந்து நிறைவு செய்து மீண்டும் இன்னொரு உரையாடலுக்காக இப்பொழுது இந்த உரையாடல் நிறுத்தப்படுகின்றது. நான் இப்பொழுது